அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட்டு ரிவிஷனுக்காக குரூப் 2 எக்ஸாம் எழுதுறவங்களுக்காக டே பை டே ஷீட் போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம மேக்ஸில் ப்ராபபிலிட்டிலேருந்து எப்பயுமே ரீசெண்டாக ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். வாங்க இந்த கொஷின்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். இரு பகடைகள் உருட்டப்படும் போது அவற்றின் முகமதிப்புகளின் கூடுதல் 8ஆக இருப்பதற்கு வாய்ப்புகளின் எண்ணிக்கை மட்டும் தான் கேட்டிருக்காங்க, ப்ராபபிலிட்டி கேட்கல. ஜஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம், எவ்வளோ எண்ணிக்கை இருக்குன்னு மட்டும் தான் பார்க்க போகிறோம். இப்போ 2 பகடைகள் உருட்டுனா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் எத்தனை கிடைக்கும்? ஸோ அது முதல் தெரியணும். சாம்பிள் ஸ்பேஸ்னால் கூறு வழின்னு சொல்லுவோம் இல்லையா? சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி இருக்கும்? இரு பகடைகளுக்கு 1,1 1,2 இப்படியே வந்து 1,6 வரை இருக்கும். இது லாஸ்ட்டில் வர எழுதணும். 2,1 இருக்கும். அதேமாரி லாஸ்ட்டில் 6,6 வரை இருக்கும். 3,1 4,1 5,1 6,1 மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸு 36 இருக்கும். 36 இருக்கும். நம்மளுக்கு என்ன கேள்விட்டு இருக்கான்னு பாருங்கள். சம் ஆஃப் த பேசஸ் ஈக்குவல் டு 8. எதெல்லாம் கூட்டினா 8 வரும்னு கேட்டிருக்கான். இப்போ இது நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் இதை நம்மளுக்கு கேட்கல. 8 வர மாதிரி எத்தனை இருக்குன்னு கேட்குறேன். இப்போ எதெல்லாம் கூட்டினா 8 வரும்? 2,6 6,2 அதே மாதிரி 4,4 3,5 5,3 இதை மட்டும் கூட்டினா தான் நம்மளுக்கு 8 வரும். அப்போ எத்தனை இருக்குது அப்படின்னு தான் கேட்குறான். ஸோ மொத்தம் வந்து நம்மளுக்கு 5 இருக்குது. இது ஆன்சர் இஸ் 5. அவ்வளோதான். அடுத்த கேள்வி. இது ஒரு ஈஸியான சம்மு தான். பி சிவப்பு, Q நீலம், R பச்சை நிற கூழாங்கற்கள் உள்ள ஒரு குடுவிலிருந்து ஒரு சிவப்பு நிற கூழாங்கல் கிடைப்பதற்கான நிகழ்தகவு கேட்டிருக்காங்க. பொதுவாக நிகழ்தகவுனாவே நம்ம இது எல்லாத்தையும் கூட்டணும் நம்பர் ஆஃப் எஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்போ நம்பர் ஆஃப் எஸ் அப்படின்றது நம்மளுக்கு டோட்டல் எண்ணிக்கை தான். அப்போ இங்கே எண்ணிக்கை எதுவும் கொடுக்கல, லெட்டராக கொடுத்துருக்காங்க. அதனால் P + Q + R அப்படின்னு எழுதிக்கிறோம். நம்மளுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி எதை கொஷினாக கேட்குறானோ, இப்போ இங்கே நம்மளுக்கு ரெட்டு தானே கேட்குறான். ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் ஈக்குவல் டு என்ன? நம்பர் ஆஃப் ஈவெண்ட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். இதுதான் ப்ராபபிலிட்டி பார்க்கறதுக்கானது. ப்ராபபிலிட்டி ஆஃப் இது ஈவெண்ட் நூல் வச்சுக்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்னா எது கொஸ்டின் கேட்குறான்னா அந்த தான். நம்பர் ஆஃப் ஈவெண்ட்னா என்ன? இவன் கொடுத்துருக்காது ஒரு சிவப்பு நிற கூழாங்கல். சிவப்பு நிறத்தை ஏற்கனவே என்ன லெட்டராக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க? P. நம்பர் ஆஃப் எஸ்ன்றது இது 3 கூட்டி கீழே அப்படியே போடுறது தான் நம்பர் ஆஃப் எஸ். இப்போ P/PQR இது எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் பியில். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான கொஷினு. அடுத்த கேள்வி. 2 பகடைகள் ரோல் பண்ணுறாங்க. முக எண்கள் சமமாக அல்லது முக எண்களின் கூடுதல் 4ஆக. இந்த அல்லது கண்டிஷன்ஸ் வந்துட்டாவே அடிஷனல் தியரத்துக்கு போயிடணும். அடிஷனல் தியரத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா இருக்குது. அல்லது வந்துட்டாவே என்ன ஃபார்முலா? ப்ராபபிலிட்டி ஆஃப் A யூனியன் B ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் A ப்ராபபிலிட்டி ஆஃப் B மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B. இதுதான் அந்த அடிஷனல் தியரத்துக்குள்ளது. இப்போ நம்மளுக்கு 2 டைஸ்னும் போது நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் நம்மளுக்கு 36 இருக்கும். சாம்பிள் ஸ்பேஸ்லாம் எப்படி இருக்கும்ன்றது நம்ம இப்போ ஃபஸ்ட் எடுத்தனே சொன்னேன். 1,1 இதில் ஆரம்பித்து லாஸ்ட்டில் 6,6 வரை வரும். மொத்தம் 36 வரும். இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான்னா டபுளட்னா முக எண்கள் சமமாகனா இப்போ நான் இது ஏன்னு வச்சுக்கிறேனே. இந்த ஃபஸ்ட்டு சொன்னதை ஏன்னு வச்சுக்கிறேன். முக எண்கள் சமமாகனா 1,1 இதான் ரெண்டுமே இதான் முகம்ன்றது இந்த இது உள்ளே இருக்கக்கூடிய நம்பர் தான் சொல்கிறாங்க. 2,2 அதே மாதிரி 3,3 4,4 5,5 6,6 மொத்தம் இது மாதிரி 6 இருக்கும். இதான் டபுளட் நம்பர், முக எண்கள் சமமாக இருக்கிறது. அடுத்தது என்ன சொல்கிறாங்க? அல்லது முக எண்களின் கூடுதல். இப்போ இது நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்ன? மொத்தம் 6 இருக்கும். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அப்படின்னா N/A/N/S. N/A-ன்றது 6, N/S-ன்றது 36. இதை அப்படியே வச்சுக்கோங்க. கூடுதல் 4ன்னு சொல்கிறாங்க பாருங்கள். இதை பின்னு வச்சுக்கிறேன். இப்போ எதெல்லாம் கூட்டினா 4 வரும்? 1 3 கூட்டினா 4 வரும். அதே மாதிரி 3,1 அதே மாதிரி 2,2 இதெல்லாம் கூட்டினா 4 வரும். ஸோ மொத்தம் 3 இருக்குது. இப்போ நம்பர் ஆஃப் B ஈக்குவல் டு என்ன? 3. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் B என்ன? 3,36ன்னு எடுக்கணும். இப்போ ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணணும். காமனாக ஏதாவது இருக்கா? அதான் A இன்டர்செக்ஷன் B. பொதுவாக ஏதாவது வெட்டுதான்னு பாருங்கள்.
இப்போ ரெண்டுக்கு காமனாக ஏதாவது இருக்கா? ஒன்றே ஒன்று இருக்குது. என்னது? இந்த 2,2 மட்டும் தான் காமனாக இருக்குது. இதுவும் இந்த ஏக்கும் பிக்கும் எது காமனாக இருக்குன்னு பார்க்கணும். ஸோ 2,2 தான் நம்மளுக்கு காமனாக இருக்குது. அப்போ 1 இருக்குது. இப்போ 1/36 1/36 இப்போ எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை எடுத்து நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். P of A இந்த இருக்குது, P of B இந்த இருக்குது, P of A இன்டர்செக்ஷன் B இங்கே இருக்குது. இப்போ A யூனியன் B தான் வேணும். இப்போ A யூனியன் B ஈக்குவல் டு என்ன? 6/36 ப்ளஸ் இது ஒரு 3/36 மைனஸ் 1/36. 6 3 கூட்டினா 9, காமனாக எல்சியம் எடுத்தால் 36 தான். இந்த 9 மைனஸ் 1 8, 1 4 2 4 8, 9 4 36. ஸோ ஃபைனலி கெட் த ஆன்சர் இஸ் 2/9 இஸ் த ஆன்சர். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஃபார்முலாவில் போட்டு போகிறனால தான் அது பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும். இது டக்குன்னு பார்த்தோன்னே ஈஸியாக போட்டுடலாம். முகஎண்கள் சமமான மொத்தம் 6 தான் இருக்குது. 6/36 கூடுதல் 4, அதில் மைண்ட்லேயே கூட்டி போட்டுடலாம். மொத்தம் 3 இருக்கும். 3/6 காமனாக இருக்கிறது என்ன அப்படின்றது நம்ம ஜஸ்ட் மைண்ட்லேயே ரீட் பண்ணிடலாம். அடுத்த கேள்வி, எது ஒரு நிகழ்ச்சி நிகழ்தகவாக இருக்க முடியாதுன்னு கேட்குறாங்க. ஒரு நிகழ்தகவு ஒரு ப்ராபபிலிட்டினாவே எப்படி இருக்கணும்? ஒரு ப்ராபபிலிட்டி எப்படி இருக்கணும்? இந்த மாதிரி தான் இருக்கணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் ஆனது எப்படி இருக்கணும்னா, ஒன்று 0வை காட்டிலையும் பெருசாக இருக்கணும் அல்லது சமமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா 1 காட்டிலையும் சிறுசாக இருக்கணும். இந்த ஈவெண்ட் ஆனது 1 காட்டிலையும் சின்னதாக இருக்கணும், இல்லாட்டி ஈக்குவலாக இருக்கணும். இப்படி தான் ஒரு ப்ராபபிலிட்டியான ஈவெண்ட் வந்து இப்படி தான் இருக்கணும். ஆனால் இங்கே பாருங்கள் எதெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். 0 இருக்கலாம்னு சொன்னேன், 1 இருக்கலாம்னு சொன்னேன். 1க்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம், 1 காட்டிலையும் கம்மியாக இருக்கலாம். 1 காட்டிலையும் கம்மியாக பாருங்கள் 0.5 இருக்கலாம். எது இருக்க முடியாது? மைனஸில் வர்றது எதுவுமே இருக்க முடியாது. அவ்வளோதான். அடுத்த கேள்வி, இரு சிவப்பு மற்றும் இரு நீல கட்டடங்கள் இருக்குது. 4 ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கினால் எத்தனை விதமான கோபுரங்கள் அமைக்கலாம்? இப்போ 2 ரெட்டு 2 ப்ளூ, இதை மாற்றி மாற்றி பிளேஸ் பண்ணால் எத்தனை தடவை பிளேஸ் பண்ணலான்னு கேட்குறாங்க. அப்போ இதை எப்படி செய்யலாம்? ஒன்று இந்த மாதிரி பிளேஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஆர் பி ஆர் பி எப்படி வைக்கலாம், இல்லை அப்படின்னா ஆர் பி பி ஆர் எப்படி வைக்கலாம். இப்போ இந்த ஆர்லேயே இந்த மாதிரி 3 வச்சுருக்கோமா, அதே மாதிரி பி எடுத்துக்கிட்டோம்னா பி பி ஆர் ஆர் இப்படி மாற்றி வைக்கலாம். அதே மாதிரி பி ஆர் பி ஆர் அப்படின்னு வைக்கலாம். அப்புறம் பி ஆர் ஆர் பி இப்படி வைக்கலாம். ஸோ அப்போ மொத்தம் எத்தனை வழிகள் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 6 விதமாக இதை அமைக்கலாம். நெக்ஸ்ட், சரியா தவறா அப்படின்றது ஒரு 5 கேள்விகள் இருக்குது. இந்த 5 கேள்விகள் மொத்தமாக எத்தனை விதமான பதிலளிக்க முடியும்? ஸோ இப்போ சரியா தவறான்றது நம்மளுக்கு இங்கே 2 பார்ட்டாக இருக்கா? சரியா தவறான்றது ஒரு ரெண்டு பார்ட்டாக இருக்குது. இது 5 கேள்வியை மொத்தம் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? இது சிம்பிளாக 2/5 போட்டுக்கணும். அவ்வளோதான். சரியா தவறான்றது மொத்தம் 2, 5 கேள்வி இருக்கிறனால 2/5 போட்டுக்கணும். 2/5 என்ன? 32. ஸோ இந்த மாதிரி எத்தனை விதமான பதில்கள் அளிக்க முடியும் அப்படின்ற கேள்விக்கு வெரி சிம்பிளாக இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து பவரில் போட்டுக்கிட்டாவே ஆன்சர் ஓடியாந்துடும். அடுத்த கேள்வி, 2 பகடைகள் ஒரு முறை உருட்டப்படுகின்றன. 2 பகடை உருட்டப்படுது. மொத்த விளைவுகளின் எண்ணிக்கை கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரியும் 2 பகடைனாவே நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் என்ன? டோட்டல் 36 தான். அவ்வளோதான். இதில் வந்து இப்போ சொன்னோம் இல்லையா 1,1 1,2 அதே மாதிரி 6,6 வரை. அப்போ மொத்தம் எத்தனை இருக்குன்னா 36 இருக்குது. அவ்வளோதான். இதில் பெருசாக ஒன்றும் விளக்கம்ன்றது அவசியம் இல்லை. இதுதான் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கோம். அடுத்த கேள்வி, இது ஒரு ஆவரேஜ் சம்மாக உள்ள இருக்கு. ஆவரேஜ்ன்றது இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இதில் மொத்தம் ABCDE 5 லெட்டர் இருக்குது. இப்போ 5 லெட்டருடைய ஆவரேஜ் கொடுத்துட்டான். இப்போ 5 லெட்டருடைய சம் என்ன இருக்கும் அப்படின்னா அது 2 மல்டிபிள் பண்ணால் அதோடைய சம் கிடச்சிரும், அதாவது கூடுதல் கிடச்சிரும். 40 4 140 இருக்கும். அடுத்து ACE 3 லெட்டருடையது. 3 லெட்டருடைய ஆவரேஜ் 24. அப்போ 3 லெட்டருடைய சம் எவ்வளோ இருக்கும்? 4 12 2 7 72 இருக்கும். அப்போ 2 லெட்டருடைய ஆவரேஜ் B அண்ட் D உடைய சராசரி கேட்குறாங்க. அப்போ நம்ம இதுலேருந்து இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா அந்த 2 லெட்டர் கிடைக்கும். அப்போ அதே மாதிரி இதுலேருந்து இதை கழிச்சிட வேண்டியதான். ஸோ இதை மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு இது ஒரு 8, இது ஒரு 6. நமக்கு ஆவரேஜ் கேட்குறதுனால திரும்ப இதை 2ஆல் டிவைட் பண்ணிட வேண்டியதான். இப்போ 34
The answer is option D is the correct one. அடுத்த கேள்வி, 2 குழந்தைகள் உள்ள ஒரு குடும்பத்தில் குறைந்தது ஒரு பெண்ணாவது இருப்பதற்கான நல்லது. அட்லீஸ்ட் 1 கேர்ள்னு சொல்கிறான். அப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, நம்மளுக்கு நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் தான் வேணும். நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ்னால் 2 சில்ட்ரன் இருக்காங்க. இப்போ 2 சில்ட்ரன் எப்படிலாம் இருப்பாங்க, பாய்ஸு ஃபஸ்ட்டு பேபி பாயாக இருக்கலாம், 2வது பேபி பாயாக இருக்கலாம். அடுத்து ஃபஸ்ட்டு பாயாகவும் 2வது கேலாகவும் இருக்கலாம். அடுத்து ஃபஸ்ட்டு கேலாகவும் 2வது பாயாகவும் இருக்கலாம். இல்லைன்னா 2மே கேலாக இருக்கலாம். இதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். இப்படி தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் சாம்பிள், இது சாம்பிள் ஸ்பேஸ் கூறுவெளி. இப்போ நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் எத்தனை இருக்கும், மொத்தம் 4 இருக்குது. நம்மளுக்கு கேள்வி என்ன, குறைந்தது ஒரு பெண் குழந்தையாவது வேணும். குறைந்தது ஒரு பெண் குழந்தையாவது எதில் இருக்குது பாருங்கள், இதில் இருக்குது, இதில் இருக்குது, இதில் இருக்குது. இதில் 2 குழந்தை இருக்குது. நம்மளுக்கு மினிமம் 1 இருக்கணும், மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் இருந்துக்கலாம். இப்போ மொத்தம் 3 இருக்குது. அப்போ ப்ராபபிலிட்டி எப்படி பார்க்கணும், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் ஈக்குவல் டு என் ஆஃப் இ பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் இனா அந்த ஈவெண்ட் எத்தனை வந்திருக்கு, 3. என் ஆஃப் எஸ்ன்றது இந்த டோட்டல். இப்போ மொத்தம் 3/4 இருக்குது. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஒன். அடுத்த கேள்வி, ஒரு சீரான பகடை உருட்டும் போது ஓர் இரட்டைப்படை எண் கிடைப்பதற்கானது. ஒரு பகடைன்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு பகடைனாவே நம்மளுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி வந்து நிற்கும், 1 2 3 4 5 6ன்னு வந்து நிற்கும். இப்போ சாம்பிள் ஸ்பேஸு 1 2 3 4 5 6. இதில் என்ன சொல்கிறான், இரட்டை எண் கிடைக்கிறது. இரட்டை எண் எத்தனை இருக்குது, 2 4 6, மொத்தம் 3 இருக்குது. நம்ம ப்ராபபிலிட்டி என்ன, 3 டோட்டல் 6. இதை சுருக்கினா 1/2. த ஆன்சர் இஸ் 1/2. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸும் கேட்பாங்க, கொஞ்சம் மாடரேட்டாகவும் கேட்பாங்க. எல்லாத்துக்கும் ரெடி ஆகிக்கிறணும். நாளைய மழைப்பொழிவிற்கான நிகழ்தகவு கொடுத்துட்டாங்க. எவ்வளவு, 0.91. என்ன கேள்வி கேட்குறாங்க, மழை பொழியாமல் இருப்பதற்கான நெகட்டிவாக கொஷின்ஸ் கேட்க, பாசிட்டிவில் கொடுத்துட்டு நெகட்டிவில் கேட்குறாங்க. இப்படி வந்துட்டாவே என்ன அர்த்தம்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் அல்லது பி ஆஃப் ஏன்னு சொல்லலாம். இல்லை ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட்னா ஒரு நிகழ்ச்சியானது நடக்கிறது. ப்ராபபிலிட்டி ஆஃப் இ டேஸ் அப்படின்னா நடக்க இயலாதது. இது 2ஐயும் கூட்டினா 1 வரணும். இதுதான் ஒரிஜினல். இப்படி தான் இருக்கும். இது ஒரு பாசிட்டிவ், இது ஒரு நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ இதை பாசிட்டிவ் கொடுத்துட்டான் 0.91 அப்படின்னு. இதுதான் அவன் கேட்டிருக்கான், பி ஆஃப் இ டேஸ் தான் கேட்டிருக்கான். அப்போ என்ன, 1லேருந்து அதை மைனஸ் பண்ண போகிறோம். இதை தான் போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அது எப்படின்றதுக்காக தான் அதை சொல்கிறோம் டீட்டெயிலாக. இப்போ 1 - 0.91, இது 2ஐயும் மைனஸ் பண்ணால் 0.09 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட். அது கொஷினை பார்த்தோன்னே சொல்லிடலாம். அது 1 காட்டிலே எவ்வளோ கம்மியாக இருக்குது, 0.09 கம்மியாக இருக்குது, அவ்வளோதான் ஆன்சர். சீரான 2 பகடைகள், இங்கிலீஷில் இங்கே 2 daysன்னு இருக்கும். 2 days rolled at once. What is the probability of getting a multiple of 3 in the first day? முதல் பகடையில் 3 மடங்கு இருக்கணும்னா நம்மளுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி வரும், நம்ம இப்போ தான் சொன்னேன். 1,1 1,2 இப்படி ஆரம்பித்து 1,6 வர, ஃபைனலாக 6,6 வரை வரும். மொத்தம் 36 நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் 36 இருக்கும். நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸு 36 இருக்கும். நம்மளுக்கு வந்து 3 மடங்கு, அதுவும் ஃபஸ்ட்டு டேயில் கிடைக்கணும். ஃபஸ்ட்டு டேனா என்ன, இந்த இதுதான் ஃபஸ்ட்டு டே, முன்னாடி இருக்க நம்பர் தான் ஃபஸ்ட்டு டே. இப்போ 3 மடங்குனா 3,1 3,2 அப்படியே 3,6 வரை இருக்கிறது. இதில் 3, அதோடைய மடங்கு என்ன இருக்கும், அடுத்து 6. இப்போ 6,1 6,2 6,3 அப் டு 6,6 வரை இருக்கும். அப்போ 3 மடங்கு ஃபஸ்ட்டு டேயில் இதுதான் ஃபஸ்ட்டு டே. இப்போ இதில் மொத்தம் ஒரு 6 கிடைக்கும், இதில் ஒரு 6 கிடைக்கும். 6 மொத்தம் எவ்வளோ, ஒரு 12 வருது. அப்போ ஈவெண்ட்டு மொத்தம் 12 இருக்கும். நம்பர் ஆஃப் எஸ் இருக்கும் 36 இருக்கும். இதை டிவைட் பண்ணால் வரதான் நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் எப்படி இருக்கும், 1/3 இருக்கும். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஒன். கேள்வியை புரிஞ்சு வரணும். முதல் பகடை, 2வது பகடை, இப்போலாம் அப்படி தான் கேட்டுருக்கு. அப்போ லாஸ்ட் 2024 பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம் நடந்திருக்கு. அதுலேயே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டே செகண்ட் டேலாம் கேட்பான். இப்போ ஃபஸ்ட்டு டேனா அந்த முதல்ல இருக்கக்கூடிய நம்பர் தான் ஃபஸ்ட்டு டே, 2வது நம்பரு செகண்ட் டேன்னு அர்த்தம். என்ன சொல்கிறான்றது தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்து, சாதாரண ஆண்டில் 53 சனிக்கிழமை வருவதற்கான ப்ராபபிலிட்டி என்னன்றான். இதில் 2 விதமான கேள்விகள் இருக்குது. ஒன்று சாதாரண ஆண்டாக இருக்கும், இல்லாட்டி நெட் ஆண்டு, அதாவது லீப் இயராக இருக்கும். சாதாரண ஆண்டாக இருந்தால் எப்படி இருக்கும், லீப் இயராக இருந்தால் எப்படி இருக்கும். சாதாரண ஆண்டுனா நார்மல் இயரில், ஆர்டினரி இயரில், ஒரு ஆர்டினரி இயராக இருந்தால் நம்மளுக்கு 365 நாட்கள் இருக்கும். இதை நம்ம இயராக வாரமாக கன்வெர்ட் பண்ணோம்னா 52 வாரமும் 1 நாளும் இருக்கும்.
அப்போ இந்த 1 டேக்கானது தான் நம்மளுக்கு ப்ராபபிலிட்டியை நம்ம பார்க்க முடியும். 52 வாரத்துக்குமே 52 சாட்டர்டே வந்துடும். ஆனால் இவன் என்ன கேள்வி இருக்கிறான்னா 53வது சாட்டர்டே எப்போ வரும்னு இருக்கிறான். அப்போ இந்த பேலன்ஸ் இருக்க ஒரு நாளில் தான் நம்மளுக்கு பார்க்க முடியும். அப்போ அந்த ஒரு நாள் எப்படி இருக்கும், அதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். இப்போ அந்த ஒரு நாள் ஆனது எப்படி இருக்கும், சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அப்படின்னு இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் மொத்தம் எத்தனை வரும், நம்மளுக்கு 7 வரும். அதில் ஒரே ஒரு கிழமை தான் சனிக்கிழமை விழுகும். அப்போ 1 தான். அப்போ 1/7 இஸ் த ஆன்சர். 1/7 இஸ் த ஆன்சர். இப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஒன். இப்போ இது சனிக்கிழமைக்கு மட்டும் 1/7 கிடையாது. 53 ஞாயிற்றுக்கிழமை, 53 திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன், வியாழன், வெள்ளி எது வந்தாலும் என்ன, சாதாரண ஆண்டுன்னு வந்தாவே ஆன்சர் 1/7 தான். அதே இது நீங்கள் லீப் இயர்னு வந்துருச்சு அப்படின்னா அங்கே 2 கிழமைகள் இருக்கும். அப்போ அங்கே ஆன்சர் என்ன வரும்னா 2/7 வரும். இவ்வளோதான் வித்தியாசம். சாதாரண ஆண்டுக்கும் லீப் இயருக்கும் இவ்வளோதான் வித்தியாசம். என்ன கேட்குறான்றதை பார்த்துட்டு புரிஞ்சுங்க. அடுத்த கேள்வி பாருங்கள். The probability of getting a king or queen or jack 3 இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அல்லது டைப் வந்தாவே ப்ராபபிலிட்டி ஆஃப் அடிஷ்னல் தியரம் போகணும். 3 கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிங்கு, கியூனு, ஜாக்கு 3 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு சீட்டு கட்டுனாவே எத்தனை சீட் இருக்கும், 52 சீட் இருக்கும். 52 சீட்டுகள் இருக்கும். அது அவங்க கொடுக்கல, ஜென்ரலாகவே தெரிஞ்சு வச்சுக்கணும். சீட்டு ஆடுறதுன்றது ஒரு தனிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சம்முன்னு பார்க்கும்போது நம்ம காமனாக எல்லோரும் தெரிஞ்சிடணும். இப்போ 52 சீட்டு இருக்கும். நம்பர் ஆஃப் எஸ். இதில் வந்து ஒரு ராஜா. இப்போ எப்படி இருக்கும், கார்டு எப்படி இருக்கும், ஒரு ஹார்டின் இருக்கும், ஒரு டைமண்ட் இருக்கும், ஒரு கிளார் ஒன்று இருக்கும், அப்புறம் ஒரு ஸ்பேட் ஒன்று இருக்கும். ஒவ்வொருத்தரையும் 13 கார்டு இருக்கும். இப்போ 4 13 கூட்டினீங்கன்னா 52 கார்டு வந்துடும். அப்போ இதில் ஒரு ராஜா இருக்கும், ஒரு கிங்கு, இதில் ஒரு கிங்கு இருக்கும், இதுலேயும் ஒரு கிங்கு, இதுலேயும் ஒரு கிங்கு. பிளாக் கார்டு 2 இருக்கும், ரெட் கார்டில் 2 இருக்கும். அதேமாதிரி கியூன் பார்த்தோம்னா இதுலேயும் கியூன் இருக்கும், ஜாக் பார்த்தோம்னா இதுலேயும் ஜாக் இருக்கும், எல்லாத்துலேயும் ஜாக் இருக்கும். இப்போ அந்த 3 தான் கேள்வி இருக்கிறான், கிங்கு, கியூனு, ஜாக்கு அப்படின்னு. அப்போ இதில் கிங்கு மட்டும் வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன, 4/52. இப்போ இதில் கியூன் மட்டும் வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன, இதுவும் 4 தான் இருக்குது, 4/52. இது ஜாக் மட்டும்னா இதுலேயும் 4 தான் இருக்குது, 4/52. அப்போ அடிஷ்னல் தியரம் பார்த்தோம்னா தியரம் பெருசாக இருக்கும். தியரம் ஒரிஜினலாக பார்த்தோம்னா இந்த மாதிரி 3 கொடுத்துட்டானாவே ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி இப்படி எடுக்கணும். எடுத்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி, ப்ராபபிலிட்டி ஆஃப் சி அப்படி போகும். அடுத்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் சி இன்டர்செக்ஷன் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இப்படி தான் அந்த அல்லது கண்டிஷனில் 3ல் வந்து இந்த ஃபார்மேட்டு தான் எடுக்கணும். பட் நம்மளுக்கு இதிலெல்லாம் வந்து ஏபி பிசி சிஏ அதேமாதிரி ஏபிசி இது 3க்கும் காமனாக எதுவுமே நம்மளுக்கு அமையாது. அதனால் இதை நம்ம கன்சிடர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அப்போ இதை டைரெக்டாக இதை கூட்டினாவே போதும். சரி, இது மாதிரி வேறு இதில் சம்மு கேட்டாலும் நீங்கள் இந்த ஃபார்மேட் எடுத்து செய்யணும். அதுக்காக தான் அதை எழுதியிருக்கேன். இப்போ 3த்தையும் கூட்டினா என்ன, 3 12/52 12/52. ஒரு 4 3 12 ஒரு 4. ஸோ அப்போ ஃபைனலி கெட் த ஆன்சர் இஸ் 3/13. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஒன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான சம் தான். ஸோ சில பேருக்கு புரியணுன்றக்காக தான் அந்த ஃபார்முலாலாம் எழுதுறது. அடுத்த கேள்வி, ஒரு நகைக்கடையில் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்கான்னு, அதோடைய அந்த யூனிக் கோடு வந்து 4 டிஜிட்டில் இருக்குன்ட்டான். அதில் இது வேல்யூ எப்படி இருக்குது, 0லேருந்து 9 வரை இருக்குது. அப்போ 0லேருந்து 9 வரேன்னா நம்மளுக்கு மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கும், அதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். 0லேருந்து 9 வரேன்னா நம்மளுக்கு மொத்தம் 10 நம்பர் இருக்கும். மொத்தம் எவ்வளோ இருக்கும், 10 நம்பர்ஸ் இருக்கும். அதில் 4 இலக்கங்களை கொண்டதாக இருக்கணும் அப்படின்றான். வெரி சிம்பிள். இப்போ தான் சொன்ன முடியாது, அந்த சரியா தவறான்ற ஒரு கொஷின் இருந்துச்சு பாருங்கள், அது மாதிரி தான் அது. அப்போ 10⁴ அவ்வளோதான். 10⁴ எவ்வளவு, 10,000. அப்போ இத்தனை விதமான வழிகள் இந்த சரியா தவறா 2 பவர்னு போட்டோம், 5 கேள்வி இருக்கனால 2⁵ போட்டோம். ஸோ இங்கே வந்து மொத்தம் 10 நம்பர் இருக்குது. 0லேருந்து 9 வரை 9 நம்பர்னு போட்டுறாங்க. 0லேருந்து
9 வரை மொத்தம் 10 நம்பர் இருக்குது. ஏன்னா 0வோட சேர்ந்துருக்கலையே, அப்போ 10 நம்பர் இருக்கும். இப்போ 10^4 4 இலக்கங்கள் வேணாலும் அப்படியே 4ன்னு போட்டுக்க வேண்டியதான். அவ்வளோதான். அடுத்த கேள்வி. ஒரு லக்கி ட்ரா கண்டஸ்ட்டில் கலந்துக்கிறாங்க கமலம்ன்றவங்க. மொத்தம் 135 சீட்டு. இப்போ நம்பர் ஆஃப் ஃபேஸு கொடுத்துட்டாங்க, மொத்தம் கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் ஃபேஸு கொடுத்துட்டாங்க. இப்போ ப்ராபபிலிட்டியும் கொடுத்துட்டாங்க. இவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதான் ப்ராபபிலிட்டி. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒரு ஈவெண்ட்டு, இந்த வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு N(E/N)(S). இந்த N(E) தான் கேட்குறாங்க. N(S)ஐயும் கொடுத்துட்டாங்க. இந்த ப்ராபபிலிட்டி எப்படி இருக்கா வெற்றி பெறதுக்கு? 1/9 இருக்குது, 1/9 இருக்குது. நம்பர் ஆஃப் E, அவங்க வாங்கின சீட்டோட எண்ணிக்கை தான் நம்பர் ஆஃப் E. நம்பர் ஆஃப் எஸ் எத்தனை? டோட்டல், அந்த டோட்டல் 135. இதை அப்படியே அடிச்சிட வேண்டியது. 9 9 45. அப்போ எவ்வளோ சீட்டு வாங்கியிருப்பாங்க அப்படின்னா அரௌண்ட் 50 சீட்டு அவங்க வாங்கியிருப்பாங்க. நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸு 15 டிக்கெட் வாங்கியிருப்பாங்க. அடுத்த கேள்வி. இதில் நாணயம் காயின், ஒரு காயின் வந்து 2 முறை டாஸ் பண்ணுறாங்க. காயின் 2 முறை டாஸ் பண்ணாவே சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி கிடைக்கும்? ஹெட்டுன்னு கிடைக்கும், இல்லைன்னா ஹெட்டு டெய்லுன்னு கிடைக்கும், இல்லை டெய்லு ஹெட்டுன்னு கிடைக்கும், இல்லை டெய்லுன்னு கிடைக்கும். அப்போ நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸு மொத்தம் 4. அதில் குறைந்தது ஒரு தலை, அட்லீஸ்ட் 1 ஹெட்டாவது இருக்கும். இப்போ அட்லீஸ்ட் 1 ஹெட் அப்படின்னா எதில் வரும்? அட்லீஸ்ட் குறைஞ்சது 1 இருக்கணும். மேக்ஸிமம் எவ்வளோ நாள் இருக்கலாம். குறைந்தது 1 எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஹெட் இருக்குது, இங்கே ஹெட் இருக்குது, இங்கேயும் ஹெட் இருக்குது, இங்கே 2 ஹெட் இருக்குது. ஆனால் மினிமம் 1 இருக்கணும். மேக்ஸிமம் எவ்வளோ நாள் இருக்கலாம். ஆக மொத்தம் 3 இருக்குது. இப்போ நம்பர் ஆஃப் ஈவெண்ட்டு மொத்தம் 3. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் ஈக்குவல் டு N(E/N)(S). அப்போ 3/4. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஒன். அடுத்த கேள்வி. இது 10th புக்கில் வரக்கூடிய கொஷின் தான். இது பாரு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, P(A)/P days that is equal to 17:15. நம்பர் ஆஃப் எஸ் 640 கொடுத்துருக்காங்க. N(A) கேட்குறாங்க. இப்போ இந்த டேர்முக்கு போல என்ன சொல்லலாம்? நம்மளுக்கு இந்த விஷயம் தெரியும். P(A) + P(A days) இது ரெண்டையும் கூட்டினா 1. அப்போ இந்த P(A days)க்கு பதில் என்ன செய்யலாம்? P(A days)க்கு பதில் 1 - P(A) அப்படின்னு எழுதலாம். ஸோ கொஞ்சம் நான் டீட்டெயிலாக அப்ரோச் பண்ணுறேன், அதனால் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். பட் சிம்பிளாகவே ஆன்சர் பண்ணலாம். அப்போ இந்த P(A days) போல் அந்த 1 - P(A) போகிறேன். இப்போ P(A/1 - P(A) that is equal to என்ன? 17/15. இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிடலாமா? இப்போ 15 times of P(A) equal to இது 17 minus 17 P(A). இப்போ P(A) ஒரு பக்கம் கொண்டு வந்துருங்க. இப்போ கொண்டு வந்துட்டோம்னா இது 32ன்னு வந்துருமா? இப்போ P(A) 32 that is equal to 17. இப்போ எனக்கு P(A) மட்டும்தான் வேணும். அப்போ என்ன ஆகும்? 17/32 அப்படின்னு கிடைக்கும். இப்போ P(A)வை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கேள்வி கேட்குறேன்? N(A) தானே கேட்குறான். அந்த N(A) கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு காமனாக ஒரு ப்ராபபிலிட்டி பார்க்கணும்னா எப்படி எழுதுவோம்? நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் A ஈக்குவல் டு என்ன? N(A/N)(S)ன்னு தானே எழுதுவோம். ஒரு ஈவெண்ட் எப்படி தானே எழுதுவோம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட்னா N(A/N)(S)ன்னு தான் எழுதுவோம். ஸோ அதுக்கு தான் இந்த P(A)வை கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ P(A) இருக்கு இல்லையா? 17/32 17/32 N(A) கேட்டிருக்காங்க. N(S)ன்றது கொடுத்துட்டாங்க. அவங்களே 640ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது 2 times 20 times அடிக்கும். 20 × 17 340 இருக்கும். அப்போ N(A) ஈக்குவல் டு என்ன? ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஒன். சரிங்களா? ரைட். அடுத்த கேள்வி. ஒருவருக்கு 2 குழந்தைகள். இது ஒரு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி கொஷினு. 2 விதமாக அப்ரோச் பண்ணலாம், பட் ஈஸியாக ஒரு வழி இருக்குது. ஒருவருக்கு 2 குழந்தைகள். ஸோ 2 குழந்தைகள் அப்படின்னாவே இந்த சாம்பிள் ஸ்பேஸ் எப்படிலாம் இருக்கலாம்? அந்த 2 குழந்தைகளில் ஏதாவது ஒரு குழந்தை பெண் குழந்தை அப்படின்றான். அப்போ 2மே பாயாக இருக்கலாம், இல்லையா ஒரு பாய் ஒரு கேலாக இருக்கலாம். அப்போ போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேல் ஒரு பாய் அல்லது ஒரு 2மே கேலாக இருக்கலாம். சரிங்களா? இதான் சாம்பிள் ஸ்பேஸ் இப்படி தான் இருக்கும். இவன் என்ன கொஷினில் கொடுக்குறான்? ஒருவருக்கு 2 குழந்தைகள். அந்த 2 குழந்தைகளை ஏதாவது ஒரு பெண் குழந்தைனா இப்படிலாம் ப்ராபபிலிட்டி இருக்கலாம். 2 குழந்தைகளுமே பெண் குழந்தையாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு அந்த லைனுக்கு வரேன். இது ஒன் ஆஃப் தம் அட்லீஸ்ட்
எ கேல் அப்படின்றான் இல்லையா? ஸோ இந்த அட்லீஸ்ட் எ கேல், அட்லீஸ்ட் எ ஒன் கேல். ஸோ அட்லீஸ்ட் ஒன் கேல்னா எதெல்லாம் வருது? இதில் வரும், இதில் வரும், இதில் வரும். அப்போ மொத்தம் எத்தனை இருக்குது? 3/4. 4னா மொத்தம் அங்கே இருக்குது. என் ஆஃப் எஸ் அதான் 4. இது அட்லீஸ்ட் ஒன் கேல், குறைந்தது ஒரு பெண் குழந்தையா இருக்கிறது. அடுத்து 2வது லைன் என்ன சொல்றாங்க பாருங்க, 2 குழந்தைகளுமே பெண் குழந்தையா. அப்போ போத் சில்ட்ரன் ஆர் கேர்ள்ஸ். இப்போ போத் சில்ட்ரன் ஆர் கேர்ள்ஸ்னா ரெண்டுமே பெண் குழந்தைனா இங்கே ஒன்று தான் இருக்கு பாருங்க. அப்போ 1 என்ன டோட்டல் நம்பர் ஆஃப் இஸ் 4. இது கண்டிஷனல் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்கான்னா, இந்த லைன்ல இருந்து கரெக்டாக இதை படிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு பெண் குழந்தை இருக்கணும், அதில் 2மே பெண் குழந்தை இருக்கணும், அதுக்கு ப்ராபபிலிட்டி சொல்லுன்றான். அப்போ இந்த இதுக்கு இதை வச்சு ப்ராபபிலிட்டி கேட்குறான்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு ப்ராபபிலிட்டின்றது எப்படி வரப்போகுது, இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட்ன்றது எப்படி இருக்கும்னா, இந்த 3/4 இந்த 1/4 ஆனது எப்படி இருக்கும் அப்படின்றத கேள்வி கேட்குறான். இப்போ 4 அடிச்சிடலாம். ஃபைனலி 1/3 இஸ் த ஆன்சர். இது ஈஸியான மெத்தட். இது கண்டிஷனல் ப்ராபபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. அது எப்படின்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கிவன் பை ஏ அல்லது ஏ கிவன் பை ஏ அப்படின்னு போட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அப்படின்னு போடுவாங்க. அது கொஞ்சம் சுத்திரமாக இருக்கும், பட் இதுதான் ஈஸியான அப்ரோச். அடுத்த கேள்வி, ஒரு பகடையை உருட்டும் போது, ஒரு பகடைன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு பகடைன்னும் போது நம்மளுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் எத்தனை இருக்கும்? 6 இருக்கும். அதில் 4ஐ விட பெருசாக இருக்கணும்ன்றான். இப்போ 1 2 3 4 5 6 இதில் 4ஐ விட பெருசாக மொத்தம் 2 தான் இருக்கும். எது இருக்கும்? இந்த 5ம் 6 மட்டும்தான் இருக்கும். 5ம் 6 மட்டும்தான் இருக்கும். அப்போ மொத்தம் 2 தானே இருக்கு. இப்போ 2/6 நம்பர் ஆஃப் எஸ் 6, 2 ஈவெண்ட் தான் அடைச்சிருக்கு. 2/6 தட் இஸ் ஈக்குவல் டு என்ன? 1/3. ஆப்ஷன் B is the correct one. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.